ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கேடன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு செடிக்கு தேவையான மண் கலவை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு செடி இந்த மாதிரி நல்லா வளரணுன்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் சேர்க்கணும், மண்ணாக என்னென்னலாம் சேர்க்கணுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வகை மண்களான வகைகள் சேர்த்தா தான் நம்மளுக்கு செடி நல்லா வளரும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பாட்டுக்கு நான் இது ஃபுல்லாக மண் நிரப்பணும். ஸோ இவ்வளோ பெரிய சட்டி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒவ்வொரு மண் கலவையாக சேர்ப்போம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வகையான மண் என்னென்னா செம்மண். அது சின்னதாக ஒரு பாட்டுன்ற காட்டி இந்த மாதிரி ஒரு பாட்டில் நான் 2 பாட் செம்மண் எடுக்கிறேன். உங்களோட பாட்டு எவ்வளோ பெருசோ அவ்வளோ மண் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ 2nd கப் சேர்க்குறேன். இது உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாட்டோ அது அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய கல் இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்கள் செடி வளராது. ஸோ இந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டுருங்க. நிறைய பேர் வீட்டில் ஜலிக்கிற ஜல்லரை இருந்துச்சுன்னா அதில் கூட இதை ஜலிச்சு போடலாம். ஸோ நம்ம நிறைய வகையான மண் சேர்க்கறதுனால இது இந்த மண் கொஞ்சமாக போதும். ஏன்னா மற்ற மண் தான் நம்மளுக்கு நல்லா ஒரு செடி வளர்கிறதுக்கான சக்தியை கொடுக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வகையான மண் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வகையான மண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணல் தான். ஸோ எனக்கு ஆற்று மணல் கிடைக்கல, அதனால் நான் எம்சாண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மணல் நம்ம எதுக்கு போடுறோன்னா, இது போட்டால் செடியில் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும். அப்புறம் அது வேண்டியப்போ அது கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த மணல் சேர்க்குறோம். ஸோ நான் இப்போ இதை சேர்க்க போகிறேன். இது நான் ஒரு 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். நிறைய சேர்த்தாலும் செடி ஒழுங்காக வளராது. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒவ்வொரு தாட்டி போடும் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். தண்ணி சேர்க்காமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். எங்கேயும் திட்டா இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வகையான மணல் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த மணல் என்னென்னா இது உரம். ஸோ உரம் மணல் ஏர்த்வம், அதாவது மணல் நீங்கள் வீட்டிலே இந்த உரத்தை செய்யலாம். நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சாக் ஃபுல்லாக வந்தது. இப்போ நம்ம இப்போ 3 கப் நம்ம மண் சேர்த்துருக்கோம். அதனால இது 1 கப், இதில் ஒரு 1/2 கப் சேர்க்குறேன் நான். இது செடிக்கு நல்லா வரும், செடி நல்லா வளரும். நம்ம 2 போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வெர்மி கம்போஸ்ட்டை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாட்டோம். இன்னொரு திங் சேர்க்கணும். அது சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன தான் வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லை மணலோ போட்டாலும் நம்ம இது போடுறது நல்லது. இது உன்னையும் நம்மளோட செடியை சத்தாக வைக்கும். ஸோ நான் இதை நல்லா பிச்சு சேர்க்க போகிறேன். ஸோ இதை நல்லா பிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா அப்படியே போடாதீங்க. தனித்தனியாக பிரிச்சுட்டு போடுங்க. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணுறேன்.
அதனால் நீங்கள் வேர்மி கம்போஸ்ட் ஜாஸ்தியாக போட்டிருக்கிறீங்க அப்படின்னா வந்து நீ கொஞ்சம் செம்மண் சேர்த்துக்கோங்க. நானும் கொஞ்சம் செம்மண் சேர்க்குறேன், ஏன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கனால நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது ஒரு வேளை வந்து பிச்சு போட்டாலும் ஒழுங்காக வரல அப்படின்னா நம்ம சிசரில் வந்து கட் பண்ணி போட்டுடலாம். அதுவும் ஒரு மெத்தட் தான். ஸோ நான் அதையும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை கட் பண்ண போகிறேன் சிசர்ஸால். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் இதை நல்லா கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ளே போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். ஸோ நல்லா பரப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ தேங்காய் நாரோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு லெவலாக சேருங்க, இல்லைன்னா சேரு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ க்ளவுஸ் போட்டு தயவு பண்ணாதீங்க, ஏன்னா வந்து நசன்னு ஆயிரும். இப்போது இதவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படியெல்லாம் சேர்த்த தண்ணி கரெக்டாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் காயாமல் இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம திரும்பவும் மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க, இந்த ஓரமெல்லாம் அப்படியே இருக்குது மண், அடியிலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து சிமெண்ட் கரண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை விட சின்ன சின்ன சைஸ்லலாம் இது கிடைக்குது. ஸோ நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த சாயிலை வந்து நம்ம இப்போ பாட்டில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து பாட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பிளான்ட் வேணாலும் வளர்க்கலாம். நான் ஒரு பிளான்ட் வளர்த்ததில் அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிளான்ட் தான் நான் வளர்த்தது. இதுதான் வந்து அந்த மண் கலவையெல்லாம் நான் சேர்த்த பாட் இது தான். ஸோ இதில் வந்து நான் டேபிள் ரோஸ் ஒன்று சின்னதாக பிச்சு வச்சா அது நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் ஏதாவது அறுத்தாங்கன்னா அதோட வேஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் போடலாம். நான் அந்த மாதிரி தான் ஆனியன்ஸோட பீலை போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்ல உரம். என்ன தான் இருந்தாலும் இது போட்டிங்கன்னா நல்லா இருக்கு உரம். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய் பாய்.